என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்குமே, அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்க பேசுறதே வேஸ்ட். அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் பண்ணல, கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. ஓகே, சோ அடுத்ததா இட்ஸ் another. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கண்ணிலே. ஓகே ஓகே பக்கா சூப்பர் கலக்கிட்ட அப்படின்றாங்க. ஸோ அடுத்ததா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து மேடைக்கு அழைக்க போறோம். அண்ட் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங், அவரோட டேலண்ட் இதெல்லாம் வந்து தாண்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. ஒன்ஸ் அகேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஹேஷ்டேக் வச்சிருந்தாரு அவர். ட்விட்டர்ல எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா வந்து தெரியும், மாமா மச்சான் டார்லிங் டியர் அப்படின்னு போட்டு எல்லாரையும் சைக்கிள் ஓட்டு ஓடு ஓடு ஓடுன்னு அத்தனை பேரையும் ஃபிட் ஆக்குன ஒரு மனுஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஹீ இஸ் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட். டெஃபினட்டாவே யார் போய் அவர்கிட்ட பேசினாலும் வந்து இவ்வளோ ஸ்வீட்டா அப்படின்னு கேட்கறதுனால தான் ஜாமி அப்படின்னு கூப்பிடுறோமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் we are very happy to welcome our ever charming, talented ஜாமி ஆர்யா அவர்கள். வெல்கம். என்ன சார் திடீர்னு வந்து பயங்கரமா இருக்கீங்க, திடீர்னு ஒல்லியாடுறீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேக்குது உடம்பு? இதுக்குதான் மயக்க மாத்தினீங்களாப்பா? வீட்டுல சும்மா இருக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் வீட்டுல சும்மா இருந்தா நாங்கெல்லாம் எப்படி இருப்போம் தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? பட் as I said, you've been so inspiring to so many people and every time we look forward. ஒவ்வொரு படம் வரும்போது ஆர்யா இந்த படத்துல எப்படி இருப்பாரு, உடம்பு ஏற்றி இருப்பாரா, அப்படியே பயங்கரமா ஹல்க் மாதிரி இருப்பாரா, இல்லை அழகா சாமிங்க அப்படியே அத்லீட் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ் பிகாஸ் ஆகாஷ் அவர்களோட லான்ச் அண்ட் ஆல்சோ நேசிப்பாயா இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் டு தமிழ் ஃபிலிம் ஆடியன்ஸ். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் congrats Akash, very happy you have made the debut with my favorite director விஷ்ணுவர்தன். எனக்கும் கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்தும் அறியாமல் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் என்னன்னா, பட் ஐம் டெல்லிங் யூ ஆகாஷ், ஏன்னா ஒர்க் பண்ணதுனால ஹி இஸ் ஸோ கண்டேஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் இன் அ குட் வே. இப்போ நைன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில். பட் என்னை விட ஒருத்தன் இரிட்டேட்டிங்காக இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசிச்சு ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்ட்ல அவர் கொடுத்த காசுல ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். I think if he gave him 100 crores, he'll make it look like 1000 crores. So அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் ஸ்டைலிஸ்ட் இல்லை காஸ்டியூமர் தான் கூப்பிடுறோம் அனு. ஷி இஸ் ஸோ குட். ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், ஸ்டைல் அவங்களுக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், டெஃபினெட்லி யூனோ ஆட்ஸ் டு த ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து ஆகாஷ் ஐம் சேயிங், ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். யூ வில் மிஸ் விஷ்ணு a lot, I'm sure. ஸோ நீங்க கஷ்டம் தெரியும் அப்படின்னு ஒன்று லைட்டா என்ன அப்படின்னு இல்லை இல்லை, ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். But every director will not be the same. So that is what I mean. In a good way. I mean, you will learn a lot from Vishnu, I'm sure. This film definitely posters are katum, visuals are katum, and the story, everything will be top class. Definitely. No, the challenge is your next film na solluvan. So wishing you the best, and I'm so happy for Vishnu. I request him to do more films in Tamil. Enga macharuga ni? Inga Tamil films, please. So, but ரொம்ப ஒரு இந்த ரேட் ரேஸ் வந்து நீ ஒரு வருஷத்துல 2 படம் பண்ணும், அடுத்த வருஷத்துல 2 படம், அந்த மாதிரி இல்லாம
he's very calculative, very professional, so I'm very happy for him. But please brother, we need to do film in Tamil and with me. So happy Nayan has come and supported the entire event, and it's like a family function for all of us. It's so good to see the Vishnu and Anu back in, Anu is always here, back in Tamil. So, and Vito sir, superb sir, very happy for you. ஏன்னா ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க. Very happy for you. I'm sure, like you said, you got the best person for this film, best person for the launch. Sneha, congrats, all the best. சார் தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப டக்குன்னு முடிச்சிருங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேருக்கும் ரங்கவாதியார் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்குமே, அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்க பேசுறதே வேஸ்ட். அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் பண்ண தெரியல, கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, thank you so much. இப்போ வந்து another very special moment. ஸோ இவங்கள பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல் போஸ்டரை வந்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஹீரோயினோட போஸ்டர் லான்ச். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஹியர் இட் இஸ். இவங்க வந்து டாக்டரா போயிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா வந்து உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்குலாம் வந்து லவ் டோஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களை வந்து பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். அந்த பாட்டில் வரும் அருந்தவா இல்லை குறும்பு தேல் அப்படின்னு, ஆனாலும் நீ ஏஞ்சல் தாமா அப்படிங்கிற மாதிரி சரியான வந்து வாய், சரியான வைப்பு. ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட் and we are very happy to welcome our dearest, beautiful, the most talented Aditi Shankar. நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க சார். அவங்க ஓகே, எஸ் அதித்தி அவர்கள் மைக் அவங்க கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம பேசுறாங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். And first I'd like to say thank you to our producer Xavier sir and Sneha. Because of both of you, I've been able to work with such a beautiful team. And the reason I signed this project, someone very 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 special to me. And avarkitta inda avlo kathiruken, avlo guide pannirkaru. And just very special Vishnu sir, thank you என்னை சூஸ் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐவ் ஜஸ்ட் ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஜென்வலி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் லவ் ஸ்டோரி. அண்ட் திஸ் இஸ் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் வி ஆர் இன்ட்ரடியூசிங் அ வெரி டேலண்டட் ஆகாஷ் முரளி. அண்ட் நிஜமாக அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை. வெரி நைஸ் அண்ட் ஹீ ஸோ டெடிக்கேட்டட். அண்ட் நிஜமாக அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன். ஐ திங்க் ஹீஸ் டன் சச் அ குட் ஜாப். ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஐ saw someone so different. I'm really rooting for you ஆகாஷ். ப்ளீஸ் அவங்க அப்பாக்கும் பிரதருக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட், எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் ஆகாஷ்க்கும் கொடுங்க. அண்ட் ஐ எம் so happy. And the rest of the cast and crew, thank you. Anu ma'am, thank you so much for styling me. And you and Vishnu sir have created this look for me. Thank you. And I hope all of you love the movie. Thank you so much. Thank you. Oh, huh? please.
எங்கள் லேடி சூப்பர் ஸ்டார், a big inspiration in this industry for me. 9 ma'am, thank you so much இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்காக. Thank you and Arya sir and everyone else. எல்லாருக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் thank you. Have a great evening. Thank you.